வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தாங்க செய்யப்படும். அதுவும் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ட், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக. திரும்ப திரும்ப செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிங்க இது. இப்போ இட்லி தோசைக்கு பதில் இந்த மாற்றி இந்த தோசை செஞ்சோம்னா ரொம்ப விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்கங்க. இப்போது வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் வரும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் ரவை எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் பாதி அளவு தயிர், 1 கப் தண்ணி, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த 1 கப் ரவை போட்டுக்கலாம். வேறு 1 கப் ரவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரவை வந்து ரொம்ப பொடியாக தான் இருக்குங்க, ரொம்ப நைஸாக அரையாது. ஓரளவுக்கு லைட்டாக திரியாக இருக்கும், பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமா 1/2 கப் தயிர் ஊற்றிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு. உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி நீங்கள் உப்பு கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் அரைச்சி கூட எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ரொம்ப திக்காக இருக்குது. மிச்சம் ஒரு 1/2 கப் இருந்தது இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அலசி அதையும் ஊற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிறதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. இப்படியே தோசை சுட்டால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லிங்க, இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் 1 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்க இருந்தால் ஆட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம தோசை சுட்டுக்கலாம். இதை வெயிட் பண்ணணும்லாம் இல்லைங்க. உடனே தோசை சுட்டிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வரும். வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆடாயிருங்க. அதனால் உடனே சோடா மாவு போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தோசை சுட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், இல்லை தோசைக்கல் கூட எடுத்துக்கலாங்க, அது நம்ம இஷ்டம்தான். அதில் லைட்டாக ஆயில் தடவி அடுத்து மாவு ஊற்றிக்கலாம். மாவு 1 கரண்டி ஊற்றினா போதுங்க. அப்பம் மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பருத்தியெல்லாம் விட வேண்டாம், லைட்டாக அப்படி பருத்தினிங்கன்னா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப அடிக்கடி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீனில் இதுவும் ஒரு ரெசிபியாக இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா முட்டை முட்டையாக வருது. அடுத்து நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோங்க. 1 சைடு தான் வேக வைக்க போகிறோம், அதனால் நல்லா மூடி போட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்மளுடைய ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைமில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாங்க, நெய் யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. அப்படியே இல்லாட்டினாலும் சாப்பிட்டுக்கலாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் ஆயில் யூஸ் பண்ணல. இப்போ அடுத்து நான் செஞ்சு காட்ட போகிற பாருங்க. ஒரே ஒரு கரண்டி மாவு ஊற்றினா போதும், ரொம்ப பருத்தி விட வேண்டாம், லைட்டாக. இப்போ நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படி எடுத்து விட வேண்டியதாக இருக்குங்க. அப்படி இல்லாட்டினா அதுவே ரவுண்ட் ஷேப்க்கு அழகாக அப்பம் மாதிரி வந்துடுங்க. ரவா அப்பம் தாங்க இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. திரும்ப திரும்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எது நினைக்காதீங்க. உண்மையாலுமே செம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நான் செஞ்ச அளவில் 5 வந்திருக்குங்க, 5 தோசை. நீங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்பை எடுத்துக்கோங்க. அதுவே அளவாக யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே அதுவே அளவாக வச்சுக்கோங்க. நான் எடுத்தது 150 ml ரவை தாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரவை தோசை, ரவை அப்பம் செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்.
வாங்க சாப்பிட்லாம். செம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். இந்த டிஷ்ஷுக்கு சட்னி, சாம்பார், அப்புறமா மட்டன் கறி, சிக்கன் கறி எது வேணாலும் நல்லாயிருக்குங்க. எது வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.